வணக்கம் நண்பர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு லக்கணத்திலிருந்து 10ஆம் இடம் சொல்லக்கூடாது. அதாவது 10ஆம் இடம்னாலே பதவி சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது. ஒரு 10ஆம் இடத்துல நல்ல கிரகம், அதாவது சுப கிரகம், சனி உட்காந்துருக்கலாம், குரு உட்காந்துருக்கலாம், அதாவது சுக்கிர பகவான் அந்த மாதிரிலாம் உட்காரும்போது அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டதில் நல்ல அவங்களுக்கு முன்னேற்றம் அடையும். 10ஆம் இடத்துல 10ஆம் இடங்கிறது கர்மா. நம்ம செய்யக்கூடிய தொழிலுங்கிறது கர்மா. 10ங்கிறது நம்ம செய்யக்கூடிய கர்மா, தொழில் அப்படி சொல்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடம் நம்ம ஒரு தனிப்பட்ட நபரோட சாதகத்தில் 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். 10ஆம் இடம் நல்லா இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதாவது 1, 5, 9, 1, 10. அப்போ 10 தான் நம்ம கர்மா, நம்ம சீவனம். இந்த பூமியில் பிறந்து சீவனம், அதாவது நமக்கு தொழிலுன்னு ஒன்று அமையணும். நம்ம கர்மா சம்பாரிச்சா தானே நம்ம குடும்பம் நடத்த முடியும். அப்படிங்கிறது சீவனம், அப்படிங்கிறது தொழில், அப்படிங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல அதாவது 10ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காருன்னு வச்சுங்க. சூரியன் இருந்தாலே அரசு சம்மந்தப்பட்டது, அரசு அதிகாரி, அரசு சம்மந்தப்பட்டது. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நான்லாம் கேட்போம், நீங்கள் மந்திரி மினிஸ்டருக்கே நீங்கள் சீட்டு கேட்கலாம். பெரிய அரசு சம்மந்தப்பட்டது, அதிகார தோரணை, அரசியல் சம்மந்தப்பட்டது, அதுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 10ஆம் இடத்துல அந்த சூரியன் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ, இந்த லக்கணத்துக்கு எத்தனை கூட ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி உயர்ந்த பதவியா, கீழ்பட்ட பதவியா, எப்படி அரசு வேலை, அரசாங்க அதிகாரி ஆகிறதுக்கு என்ன மாதிரி பொறுப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. அப்போ சீவனம், ஒரு மனிதன் இந்த பூமியில் ஜெனிச்சு வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சீவனம் இருக்குமில்லவா, அவருக்குன்னு ஒரு வருமானம் இருக்குமில்ல. அந்த வருமானம் வச்சு தானே அவர் குடும்பம் நடத்த முடியும், வருமானம் வச்சு தானே குடும்பத்தை ஓட்ட முடியும். இல்லைன்னா இப்படி கௌரவமாக மான மரியாதையோடு வாழ முடியும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய லக்கணத்தில் 10ஆம் இடம் நல்லா இருந்தால் அவர் நல்ல பேரும் புகழான உயர்ந்த பதவி, உயர்ந்து சம்மந்தப்பட்டது. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அரசு அதிகாரியிலே போஸ்டிங், சூப்பரான போஸ்டிங் இருக்கும், மதிப்பு மரியாதையான போஸ்டிங் இருக்கும். அதே பாருங்கள், அவர் வேலையே வேணான்னு எழுதி கொடுத்தாலும் அரசியலில் உள்ளே போவார், அரசியலில் ஜெயிப்பார். ஒரு மாவட்ட பிரதிநிதி, வட்டம் செயலாளர், இந்த மாதிரிலாம் அப்போ பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவாங்களப்பா, அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ சனி 10ஆம் இடம் இருந்தாலே அதாவது நல்ல நமக்கு மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்குது, எல்லா மக்களுடைய தொடர்பும் நமக்கு வரும். அப்போ அவர் முதலமைச்சராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி 10ஆம் இடத்துல இருந்தாலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தாலும் அரசு அதிகாரி, அரசு சம்மந்தப்பட்டது, அரசு வேலை, அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு அமைப்பு ஒரு சாதகருக்கு வரும். அதெல்லாம் எப்படின்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே நல்ல அமைப்புங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அந்த தனிப்பட்ட மனிதன் புத்துணர்வோடு வாழ்வாருங்க. இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு மேலே உயர்ந்த பதவியில் இருந்து நல்ல புத்துணர்வோடு வாழுவார். ஆனால் அரசு சம்மந்தப்பட்டது உள்ளதில் கொஞ்சம் ஹெட்வெயிட்டு கௌரவமாக தான் இருப்பாருங்க. அவர் கொஞ்சம் பணிவு தன்மை இருக்காது, கொஞ்சம் ஹெட்வெயிட்டு கௌரவமாக தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் அந்த சாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லுதுங்க. ரெண்டாவது 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் என்ன, இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறாங்க பாருங்கள், டிராவல்ஸ் வச்சு இந்த ஃபோன் பண்ணால் இந்த ஊரில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற சொல்லிட்டே இருப்பார். ஆளை நேரடியாக பார்க்க முடியாது, வீடியோ காலில் வேணால் பார்க்கலாம். ஏன்னா சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஓடுற தொழில், வண்டி வாகனம், அந்த டிராவல்ஸ் வச்சு ஓட்டுறவங்க, அதாவது அந்த டிராவல்ஸ் வச்சு ஓட்டுறவங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் சந்திரன் இருந்தால். அப்புறம் படிப்பிலே பார்த்திங்கன்னா கேட்ரிங் சம்மந்தப்படுது, உணவு சார்ந்த சம்மந்தப்படுது, விவசாயம் சம்மந்தப்படுது. அப்போ அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்டது படிப்பாங்க, அக்ரி சம்மந்தப்பட்டதில் அந்த மாதிரி படிப்பெல்லாம் அவங்க எடுத்து படிப்பாங்க. 10ஆம் இடத்துல அதாவது சந்திர பகவான் இருந்தால் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு என்ன வரும். இப்போ சில பேர் நான் சொல்லுவேன், நீங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, இல்லை சாஃப்ட்வேரோ, இல்லை விவசாயம் சம்மந்தப்பட்டது அக்ரி அப்படின்னா, அக்ரி தான் நான் எனக்கு அதே எனக்கு பிடிக்கும், எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, நீ விவசாயம் சம்மந்தப்பட்டது எடுத்துப்படி நீ செய்யலாம்னு சொல்லியிருக்காரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா சூரியன் பார்வை இருந்தாலே அரசு அதிகாரி, அரசு சம்மந்தப்பட்டது, யூனிஃபார்ம் ட்ரெஸ், அதாவது யூனிஃபார்ம் உடுத்தி டியூட்டி பார்க்குறாங்களா, போலீஸ் அதிகாரி சம்மந்தப்பட்டது. இப்போ பழனி மலையிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு அவங்க டியூட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வாட்ச்மேன் அவங்களுக்கும் அந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ், அந்த மாதிரி ஒரு அமைப்பு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எந்த வேலையும் எடுத்து செய்வாங்க, டக்குன்னு முடிச்சுட்டு வரக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி செவ்வாய் அங்காரவன், அதனுடைய அமைப்பு நிறையா இருக்குது சொல்லலாம். ரெண்டாவது
அப்போ அந்த 10ஆம் இடத்துல வந்து அதே அந்த புதன் இருக்காருன்னு வச்சுக்க. புதன் பகவானா புதன் யாருங்க வாருங்க, பெருமாள் உட்காந்துருக்காரா, பெருமாள். புதனுக்கு விஷ்ணு பகவான், புதனுக்கு அதிதேவை விஷ்ணன், பெருமாள். அப்போ அந்த மாதிரி வந்து புதனுக்கு அதிதேவதை வந்து விஷ்ணு பகவானுங்க. பெருமாளை குறிப்பிச்சுக்கலாம். உலக அளந்தவர் ஏன்னா சீனிவாச பெருமாள். இப்படி இந்த மாதிரிலாம் வந்து புதன் சம்மந்தப்படுது 10ஆம் இடம் தான். டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது, பத்திரம் பாண்டு, ஆடிட்டர் துறையில் படிப்பாங்க. ஆடிட்டர் சம்மந்தப்படுது வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, பேங்க் சம்மந்தப்படுது, ஆசிரியர் சம்மந்தப்பட்டதெல்லாம் படிப்பு எடுப்பாங்க. 10ஆம் இடத்துல வந்து புதன் இருந்தாலே ஆசிரியர் சம்மந்தப்பட்டது விரும்பி எடுப்பாங்க. ஆனால் அந்த போஸ்டிங்கில் அவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். 10ஆம் இடத்துல புதன் இருந்தாலே நல்ல போஸ்டிங். ஆசிரியர் சம்மந்தப்படுது, பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்படுது, பேங்க் மேனேஜர் சம்மந்தப்படுது, ஆடிட்டர் துறையில் சம்மந்தப்படுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வக்கீல், கோர்ட்டு, மேசட் இந்த மாதிரி வந்து அதிகமான வந்து பொறுப்பு உணர்வான தொழிலெலாம் வந்து அதில் வந்து அவங்க படித்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி வந்து இப்போ இதே 10ஆம் இடத்துல சனி இருந்தானா இப்போ வக்கீல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து கருப்போட தானே இது பண்ணி ஊனியம் போட்டு வாதாடுறாங்க. அப்போ பார்த்தா புதனும் அந்த சனியும் சேரும்போது வந்து அப்போ அந்த என்னென்னு சொல்கிறது வக்கீல் சம்மந்தப்படுது, அந்த மாதிரி மேசட் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பொறுப்பு பதவி அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே நேரத்துக்கு வந்து குரு இருக்கார் வச்சுக்க. குரு வந்து 10ல் இருக்கக்கூடாதுங்க. அதாவது 10ல் ஒரு பாவியாக இருக்குங்கிறத ஒரு சோதிட சாஸ்திரம் அது இல்லைங்க. அதான் 10ல் வந்து குரு இருந்தால் பதவி போயிடும், குரு வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு இது இருக்குது. 10ல் குரு இருக்கும்போது வந்து நகை நட்டெலாம் அடமானம் வைக்கிறது, அப்போ அவர் இருக்கிற பதவியை விட்டுட்டு வெளியே வர்றது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்போ குருமார்கள்லாம் வந்து வெறுப்படைவாங்க. இப்போ 18 சித்தர்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயில் முதல்ல போயிட்டே இருப்பாங்க. குரு 10ல் கோச்சாரத்தில் வரும்போது அவங்க சாதத்தில் 10ல் இருந்தால் அவங்க குருமார்கள்லாம் வந்து ரொம்ப தரக்குறவாக பேசுவாங்க. குருலாம் சித்திரமார்கள்லாம் சரியில்லை, அவங்களாம் ஏகப்பட்ட தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அது தவறான எண்ணத்தை கொண்டாந்து கொடுக்கக்கூடியது குரு 10ல் இருக்கக்கூடாது. நிறைய காரவத்தம் இருக்குதுங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது மக்களுக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பாகும். சரி, அப்போ 10ல் வந்து அப்போ சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் சூப்பருங்க. 10ல் வந்து சுக்கிர பகவான் தான் திரைப்படம் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது, அழகு நிலையம் வச்சு நடத்துகிறாங்க பாருங்கள், லேடிஸ் சம்மந்தப்பட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம், லாட்ஜு, ஹோட்டல் இந்த மாதிரி வந்து உல்லாசம் சந்தோஷம் புரியுமா இருக்கக்கூடியது எல்லாமே சுக்கிரனோட ஆதிக்கம். திரைப்படம் சம்மந்தப்படுது. இப்போ கேமராமேன்லாம் திரைப்படம் எடுக்கிறது, கதை வசனம் சம்மந்தப்படுது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துலாம் சென்னையில் தான் இருப்பாங்க அதிகமாக. அதுவே நோக்கி அதை திரைப்படம் கேமராமேனாக இருப்பாங்க, கேமரா தூக்கிட்டு போகிறது, கேமரா சர்வீஸ்மேன், கேமரா எடுக்கிறது, அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒர்க்கில் அவங்க இருப்பாங்க. அதில் இன்வால்வாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலேன். அந்த 10ல் வந்து சுக்கிரன் இருந்தாலே பெண்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ பெண்கள் 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் தான் ஃபேன்சி ஸ்டோர், நகைக்கடை, கௌரிங் கடை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் அவங்க வச்சாங்கன்னா, பெண்களே வச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சேர்க்கலாம். அவங்க 2 கோர்ஸில் 4 கோர்ஸை படித்து முடிச்சுட்டோம். ஆனால் அதை விட்டுட்டு வந்து இவங்க ஃபேன்சி ஸ்டோர், நகைக்கடை, கௌரிங் சம்மந்தப்பட்டது அந்த பெண்கள் வச்சாங்கன்னா அங்கே போய் அடிமையாக வேலை செய்கிறதுக்கு இங்கே அவங்க சொந்தமாக உட்காந்து எல்லாமே சமைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. பெண்கள் சம்மந்தப்படுது லக்கணத்துக்கு பெண்கள் லக்கணத்துலேயும் சரி, ஆண்கள் லக்கணத்துலேயும் சரி 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாங்கன்னா பெண்கள் சார்ந்த ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டது, அதாவது உடுத்தக்கூடியது சாரி சம்மந்தப்பட்டது, நகை நட்டு ஆடை வரணும், கௌரிங் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வந்து பொருளாக வந்து வாங்கி வியாபாரம் பண்ணாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அந்த கடையெல்லாம் அந்த மாதிரி வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல. இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்து அந்த செஞ்சு நான் நிறைய பேர்த்த பார்த்துக்கிறேன் சாதகப்படி நல்ல டாப்பில் வந்து வீடு கட்டி சொந்தமாக நல்லா இருக்கிறாங்க 10ல் வந்து சுக்கிரன் இருக்கிறவங்க. அப்போ கல்யாண மண்டபம் கட்டலாம். கல்யாண மண்டபம், லாட்ஜி, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, பெண்கள் வந்து உல்லாசம் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் அந்த சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல தான் கொடுப்பார். அப்போ வந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் மட்டும் படாது, 1, 5, 9 நல்லா இருக்கணும். இல்லைன்னா சொத்துலாம் ஒத்து பெண்களுக்கே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவர். இதெல்லாம் வந்து மெயினாக பார்க்கணும். ஒரு சாதகத்தில் கண்ணு கருத்தமாக பார்த்தா வாழ்க்கையில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம்னா சொல்கிறது ஆயுள் காரகன் சனி. அப்போ அந்த 10ஆம் இடத்துல வந்து சனி ஒரு சாதகருக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்தால் இரும்பு சம்மந்தப்பட்டது, பழைய இரும்பு வாங்கி விற்கிறது, பழைய இரும்பு கடை, பழைய சம்மந்தப்பட்டது, குப்பை கூலம் வாங்கி வியாபாரம் பண்ணுறது பூராமே அவர் செய்யுங்க. 5 கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, அதில் போய் மாத சம்பளம் 1.5 லட்ச ரூபா அவர் வாங்கிட்டு இருந்தாலும் சரி. ஆனால் அந்த 10ல் வந்து சனி பகவான் இருக்கிறவர் நல்ல சனி 10ல் இருந்து நல்ல குரு சுக்கிரன் பார்வை இருந்தால் இரும்பு கடை வைக்கலாங்க. அவர் இரும்பு கடை, பழைய குப்பையில் வாங்கி கொண்டா போட்டு பிரிக்கலாங்க. அது எப்படின்னா இரும்பு, பித்தாளை, அப்போ அது எல்லாமே தனித்தனியாக பிரித்தா அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாருங்க. அங்கே போய் சம்பளத்துக்கு இருந்து கஷ்டப்படுறதுக்கு, ஒருத்தண்ட போய் அடிமையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தானா இரும்பு சம்மந்தப்பட்டது, ஆயில், பெட்ரோல் பங்கு வைக்கிறது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் வந்து தொழில் பண்ணி அவங்க பிழைக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன்.
இப்போ 10ஆம் இடத்துல சனி இருந்தால் பெட்ரோல் சம்மந்தப்படுது அல்லவா, ஆயில் சம்மந்தப்படுது. வெளியூர்லேயே போய் பாருங்கள், பெட்ரோல் கிடங்கு பெட்ரோல் சம்மந்தப்படுறதுல அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. அதான் வந்து அந்த சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அதான் பாருங்க, சனி 10ஆம் இடத்துல 1000 காரத்தும் இருக்குது. நான் சும்மா சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் அப்படி சொல்லலாம். அதே 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் வெளிநாடு போகிறது, ஃபாரின் போகிறது, இல்லீகலாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லீகலாக சம்பாதிக்கிறதுக்கூடாது சொல்லக்கூடாது. எப்படின்னா இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, வட்டி கூட்டு வாங்குறது, வட்டி கட்டு சம்மந்தப்படுது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்துடும். அதை வந்து அவங்க அதில் தான் சம்பாதிப்பாங்க, அதில் முன்னுக்கு வரக்கூடியது. அப்புறம் லாட்ரி ரேஷு, குதிரை ரேஷு, இந்த மாதிரி பந்தயம் அதிலெல்லாம் கொண்டு அந்த ராகுவான்னு விட்டுருவார். ராகு சும்மா விட மாட்டார், நல்லதும் பண்ணுவார், நல்லதை பண்ணி நல்லா மேலே கொண்டு வரும். 100 கோடிக்கு சொந்தக்காரன் ஆகிட்டு கடைசியில் வந்து கீழே கொண்டாந்து நடு ரோட்டில் விட்டு போயிட்டு இருப்பார். அதான் ராகுவோட வேலை. ஆனால் அந்த ராகுவோட திசை ஓடுதா, ராகுவோட புத்தி அந்த எண்ணமாக போயிட்டுருக்கு. ராகு வந்து அந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், நமக்கு சப்போர்ட் பண்ணுமா மெயினாக வந்து சாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் அது ஒரு முடிவு எடுக்கணும். தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத எடுக்கணும். அதே மாதிரி வந்து கேது போன வந்து 10ஆம் இடத்துல ஞானகாரகன். இப்போ கரூர் ஈஸ்வரன் கோயில் இருக்குன்னா அங்கே பூரா கடை வச்சுக்கோங்க பாருங்கள், கேது 10ல் இருக்கும். கேது 10ல் இருக்குன்னா தொழில் சம்மந்தப்பட்டது. என்ன சொல்லுதுங்க, கேது 10ஆம் இடத்துல இருக்கும்போதே வந்து என்ன சோசி சம்மந்தப்பட்டது, சாஸ்திரம், அந்த மாதிரி கோயில் குறுக்கள், கோயிலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே 10ஆம் இடத்துல வந்து அப்போ கேது போவனுக்கன் ஞானகாரகன். அது வந்து நல்லதே கொடுக்கும். கேது போனால் ஆன்மீகத்தில் கொண்டு விட்டுருங்க. இவர் சொகுசு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பார். கேது 10ல் கோச்சாரத்தில் வரும்போது கூட ஆன்மீகத்தில் கொண்டு விடும். திடீர்னு பார்த்தா ஒரு கோயிலுக்கு போகிற, அந்த கோயில் இந்த கோயில் போயிட்டே இருப்பார். சந்தேகம் அவங்க வீட்டுக்கார மாதிரி சந்தேகப்படும், ஏன்னா இப்போலாம் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அந்த 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கும். அதாவது எப்படின்னா, இது காரகத்துவம், ஆயிரக்கணக்கான காரகத்துவம் சொன்னாலே ஒரு வீடியோவில் வந்து 5 மணி நேரம் கூட பேசலாம். அவ்வளோ பேசினா மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் சாதகத்தை பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு 10ல் என்ன கிரகம் இருக்குது, உங்களுக்கு தொழில் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் அதாவது எப்படின்னா, என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போட உங்களுக்கு அது அடுத்தடுத்து என்னன்னு சொல்ல முடியும். என்னங்க, அதாவது ஃபில் பண்ண ஆன் பண்ணுங்கள், என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து எப்படின்னா, என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. வாழ்க வளமுடன்.